அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். அன்பு நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது குலதெய்வத்தை பற்றி எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நண்பர்களே. அன்பு நண்பர்களே, குலதெய்வம் என்பது நமது முன்னோர்கள் தெய்வமாக மாறப்பட்ட ஆத்மாக்கள் தான் நமக்கு குலதெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது கர்மாவை நீக்கக்கூடிய சக்தி இந்த குலதெய்வத்திற்கு உண்டு என்றால் அது மிகையாகாது நண்பர்களே. அதாவது மற்ற தெய்வங்களை உருகி நம்ம வணங்கினாலும் கூட குலதெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. எந்த ஒரு எதுவுமே ஒரு குலதெய்வத்தின் மூலம்தான் நம்மளுக்கு அருள் பார்வை கிடைக்கிறது அப்படிங்கிறது தாங்க உண்மை. அதாவது இன்னைக்கு திருப்பதி கோயிலில் போய் ஒரு 2 லட்சத்தை நீங்கள் காணிக்கையாக போட்டாலும் கூட அந்த ஒருடைய பலன் குலதெய்வத்துக்கு அந்த குலதெய்வத்தின் மூலமாகத்தான் நமக்கு அந்த பலன் கிடைக்கிறதுங்கிறது சர்வ நிச்சயமாக உண்மை நண்பர்களே. அந்த அளவுக்கு குலதெய்வம் என்று சொல்லக்கூடியது மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் காலமாயிருச்சு. தெய்வத்தை வழிபடாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சாமி கும்பிட்றதுக்கே டைம் இல்லாமலாம் நிறைய பேர் இருக்கோம். இப்படி ஒரு அமைப்பு ஓடிக்கிட்டு தான் இருக்கு. சில பேர் ஒரு கிராமத்தில் இருக்கும்போது குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறின பிறகு வெளியூர் வெளி மாநிலம் நம்மளுடைய பொருளாதாரத்தை தேடி போகக்கூடிய அமைப்பு, அல்லது ஒரு வேலை மாற்றம், ஒரு வேலையை படிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு வெளிநாடு வெளி மாநிலம் போய் இருக்கக்கூடிய அமைப்புன்னு வரும்போது குலதெய்வத்தை சுத்தமாக மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போகிறது. இப்படி இந்த காலகட்டங்கள் என்று பார்க்கும்போது இப்படி குலதெய்வத்தினுடைய அருள் பார்வை நிறைய பேர்த்துக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத இப்போ இந்த வீடியோவினுடைய நோக்கமாக இருக்கிறது. அன்பு நண்பர்களே, குலதெய்வம் என்று சொல்லக்கூடியது 5ஆம் பாவகம். 5ஆம் பாவக அதிபதி 5இல் நின்ற கிரகம். இந்த 5ஆம் பாவம் 7ஆம் நிறைய சொல்லியிருக்கோம் நண்பர்களே. உங்களோட ராசி கட்டத்தை பார்த்துக்கோங்க. 5ஆம் பாவம்னு சொல்றாங்களே, 5ஆம் பாவம்னா என்னன்னு யாருக்கு தெரியும்? அப்படிலாம் சில கேள்விகள் வருகிறது. லக்கணத்திற்கு 5ஆம் பாவகம் என்று லக்கணத்திலிருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா 5ஆம் வீடு தான் 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடியது. அந்த 5ஆம் பாவம் எதை சொல்லுகிறது என்றால் நம்ம குலதெய்வ வழிபாட்டை சொல்லக்கூடிய பாவகமாக இருக்கும். அந்த 5ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5ஆம் பாவத்தில் நின்ற கிரகம், 5ஆம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறார், 5ஆம் அதிபதி யாரை பார்க்கிறார், 5ஆம் வீட்டை யார் பார்க்கிறார், 5ஆம் அதிபதி எந்த வீட்டுடன் தொடர்பு, எந்த கிரகத்துடன் தொடர்பு கொள்கிறார் என்கிற அமைப்பை வச்சு தாங்க நம்ம குலதெய்வத்தை சொல்ல முடியும். சரிங்களா? இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 5ஆம் பாவக அதிபதி 5இல் நின்ற கிரகம், 5ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகம், 5ஆம் வீட்டுக்கு அதிபதி எந்த கிரகத்தினுடைய தொடர்பில் இருக்கிறார் என்ற அமைப்பை வைத்து குலதெய்வ வழிபாட்டை சொல்லக்கூடிய ஒரு இடமாக வரும். அப்ப அந்த 5ஆம் பாவக அதிபதி மட்டும் எங்க போய் நிற்கிறார்? அது ராசியில பல விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று நெருப்பு ராசின்னு இருக்கு, நீர் ராசி இருக்கு, நில ராசி அப்படின்னு இருக்கு. நம்ம ராசியில பலவாறு பிரிச்சு வச்சிருக்கிறோம். பிரிக்கும்போது நீர் ராசி, நெருப்பு ராசி, நில ராசி, காற்று ராசி அப்படின்னு சொல்லி ராசி கட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறணும். அப்ப ஒரு நெருப்பு ராசியில அந்த 5ஆம் பாவக அதிபதி நிற்கிறார் என்ற அமைப்பு அப்படின்னு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெருப்பு ராசியில இருக்கிறார் அப்படின்னு இருக்குன்னா காடு மலை வனாந்தரத்தில் அந்த குலதெய்வம் இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப பெர்ஃபெக்டாவே இருக்கும். அதாவது பார்த்துக்குங்க, 5ஆம் பாவகதி யாரோட தொடர்பில் இருக்கிறார் என்று பார்த்துக்கிறணுங்க. 5ஆம் பாவக அதிபதி ராசி அமைப்பையும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அப்ப 5ஆம் பாவக அதிபதினு சொல்லக்கூடிய நெருப்பு ராசியில இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, அடுத்து நீங்க என்ன கேட்பீங்க? நெருப்பு ராசினா எந்தெந்த ராசி அப்படின்னு கேட்பீங்க. நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடியது மேசம், சிம்மம், தனுசு. அதே மாதிரி நில ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நெருப்புக்கு அடுத்து நிலம் வரும். நில ராசின்னு சொல்லக்கூடியது ரிஷபம், அடுத்து சொல்லக்கூடியது கன்னி, அடுத்து மகரம். இது நிலராசி. அடுத்து காற்று ராசி, வாயு ராசி என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு மிதுனமாக வரும். அடுத்து
துலாம் வரும், அடுத்து கும்பம். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காற்று ராசி தத்துவத்தில் வரக்கூடிய ராசிகள். இந்த அமைப்பில் இந்த 5ஆம் பாவக அதிபதி எந்த ராசியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அதனோட அமைப்பை நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் நண்பர்களே. இப்போ உதாரணமாக நெருப்பு ராசியில் ஒரு கிரகம் 5ஆம் அதிபதி நிற்கிறார் என்று சொன்னால் அது காடு, வனாந்தரம், மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லி எடுக்கலாம், சரியாகவே இருக்கும். அடுத்து நில ராசி அப்படின்னு சொல்லி இருக்கிற அமைப்பில் வயல்வெளிகள், புல்வெளிகள், வனாந்தரம், வயல்வெளி, புல்வெளிகள், அது ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அந்த குலதெய்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதில் ஆகாய ராசி, வாயு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாயு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு வெட்டார வெளியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இதில் 5ஆம் பாவக அதிபதி சூரியனாக வந்தால் ருத்ரன், சிவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடிய தெய்வமாகவும், சந்திரனாக வரும்போது அம்மனை குறிக்கக்கூடிய தெய்வமாகவும், சந்திரன் இருந்தால் இங்கே 2 நிலை இருக்குது, தேய்பிர சந்திரன், வளபிர சந்திரன் இருக்கு. சந்திரனாக இருந்தால் பெண் தெய்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு மகாசக்தி, ஆதிபராசக்தி, அம்மன் குறிக்கக்கூடியது முத்துமாரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாந்த ஸ்வரூபிணியான தெய்வங்களை குறிக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய அமைப்பும், செவ்வாய் கிரகமாக வரும் பட்சத்தில் செவ்வாய் கிரகமாக வந்துச்சுன்னா முருகனை குறிக்கக்கூடிய தெய்வம் உக்கிரம். ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் ரஃப் டப்பான கிரகம், உக்கிரமான தெய்வங்களை குறிக்கக்கூடியது இந்த காளீஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து உக்கிரமாக சொல்லப்பட்ட துர்கா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி வரக்கூடிய தெய்வங்கள் வரும். அதுக்கடுத்து புதனை எடுத்துக்கிட்டிங்கன்னா விஷ்ணு வரும், விஷ்ணு வரக்கூடியது, பெருமாள் வரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பாக போகும். குரு 5ஆம் அதிபதியாக வரும் பட்சத்தில் குரு நமக்கு குருவாக இருந்தவர்கள் மோட்சமாகி அவங்க சித்தர் வடிவில் போய் சமாதி ஆனவங்க அப்படின்னு எடுத்துக்கிறணும். குரு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு பெரியவங்களவே அவங்களவே முன்னோர்கள் வழிபாடு அவங்க ஒரு பூசாரியாக இருக்கலாம், அல்லது ஒரு சித்தர் வடிவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, அல்லது ஒருவருக்கு முன்னோடியாக வாழ்ந்திருப்பார், அப்படி ஒரு நல்லவராக இருந்திருப்பார், அவர் பல நன்மையில செய்யக்கூடிய நம்ம முன்னோர்கள் ஒருத்தராக இருப்பார். அவரை வாழடி வாழை அப்படியே தெய்வமாக வணங்கக்கூடிய அமைப்பு அது குருவாக மாறி அவங்க மோட்சம் பெற்று அவரை வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு வந்துடும். சுக்கிரன் அலங்காரமாக சொல்லப்பட்ட தெய்வங்கள் வரும், அலங்காரமாக சொல்லப்பட்ட தெய்வங்கள் அப்படின்னு வரக்கூடிய அமைப்பு வரும். அலங்கார தெய்வங்கள் எதை நம்ம சொல்லலாம், அதாவது அலங்கார தெய்வங்கள் சொல்லக்கூடிய அபிஷேகம் செய்யக்கூடிய பெண் தெய்வங்கள், அலங்கார தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அலங்கார தெய்வம்னா லட்சுமி கொஞ்சம் அலங்காரமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அலங்கார தெய்வமாக பெண் தெய்வத்தை எடுத்துக்கலாம். சனி வரக்கூடிய அமைப்பு கருப்பன், ஐயனார், முனீஸ்வரன், வீரன், அந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பு. ஐயனார் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லை காத்த தெய்வங்கள், எல்லை காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சனியின் அமைப்பு வரும். சரிங்களா, இதுதான் குலசாமியினுடைய விஷயம். சரிங்களா நண்பர்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.